Hey guys, this is Libi. Welcome back to our channel. இந்த வீடியோல ரோஸ் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படினு பார்க்க போறோம். இந்த ஆயில் வந்து பேபிஸ்க்குலாம் மசாஜ் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். நம்மளுமே நம்மளோட ஃபேஸ்ல அப்ளை பண்ணலாம். இந்த ஆயில் வந்து நம்ம ஃபேஸை நல்லா சூதிங்கா வச்சிருக்கோம். அதே மாதிரி ஸ்கார்ஸ் எல்லாம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரெடியூஸ் பண்றதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இதோட ஸ்மெல் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும். நமக்கு நல்லா ரிலாக்ஸிங்கா இருக்கும். அதே மாதிரி நம்ம லிப்ஸ் வந்து நல்லா பிங்க் ஆகுறதுக்கும் இந்த ஆயிலை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரோஸ் ஆயில் பண்றதுக்கு நமக்கு மினிமம் 10 to 15 ரோசஸ் வேணும். இந்த ரோசஸ்லாம் நல்லா ஆர்கானிக் ரோசஸா இருந்தா வீட்லயே வளர்த்திருந்த ரோசஸா இருந்தா ரொம்ப நல்லது. நீங்க வெளியே வாங்குறீங்க அப்படின்னா அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெளியே வாங்குற ரோசஸ்ல வந்து பெஸ்டிசைட்ஸ் வந்து நிறைய அடிச்சிருப்பாங்க. ஸோ நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. இந்த ரோஸ் பெட்டல்ஸை நம்ம ஒரு கிளாஸ் கண்டெய்னர்ல போடணும். நீங்க உள்ள போடும்போது நல்ல பெட்டல்ஸை குட்டி குட்டியா பிச்சு போடுங்க. அப்பதான் நமக்கு நல்ல எசன்ஸ் இறங்கும். கண்டெய்னர் ஃபுல் ஆனதுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு குச்சி வச்சு நல்லா குத்தி விடுங்க. நம்மளுக்கு நல்ல எசன்ஸ் இறங்கணும். இப்போ நம்ம கேரியர் ஆயில் ஆட் பண்ண போறோம். இது வந்து எந்த ஆயில வேணாலும் இருக்கலாம். கோகோனட் ஆயில், ஆலிவ் ஆயில், ஜோஜோபா ஆயில், வெஜிடபிள் ஆயில் எது வேணாலும் உங்களுக்கு இஷ்டமானதை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நீங்க ஆட் பண்ற ஆயிலே நிறைய ஃப்ரேக்ரன்ஸ் இருந்ததுன்னா, அதாவது நீங்க ஆட் பண்ற ஆயிலே ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்மெல் இருந்ததுன்னா இந்த ரோஸ் ஆயிலோட ஸ்மெல் உங்களுக்கு அவ்வளவா வராது. ஸோ ஸ்மெல் கம்மியா இருக்கிற மாதிரி ஆயிலை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு கோகோனட் ஆயில் ஆட் பண்றேன். நீங்களும் பேபிக்கு மசாஜ் பண்றதுக்காக இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா நீங்களும் கோகோனட் ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட லிட்டை வச்சு நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணிடலாம். நீங்க யூஸ் பண்ற கண்டெய்னர் வந்து நல்லா ஏர் டைட் கண்டெய்னரா இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து டபுள் பாயிலிங் மெத்தட் பண்ண போறோம். ஸோ வாட்டர் வந்து உள்ள போயிடவே கூடாது. அதனால நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஏர் டைட் கண்டெய்னரா யூஸ் பண்ணுங்க. இப்போ டபுள் பாயிலிங் மெத்தட்காக நான் வந்து ஒரு பேன்ல கொஞ்சம் தண்ணி வச்சிருக்கேன். நான் வச்சிருக்க அளவே எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணி வைக்கக்கூடாது. உங்களுக்கு வந்து கண்டெய்னர் நல்லா ஸ்டெடியா உள்ள நிக்கிற அளவுக்கு நீங்க தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை நல்லா சிம்ல வச்சுட்டு ஆன் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து இது ஒரு 30 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகணும். ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நம்மளுக்கு வந்து நல்ல எசன்ஸ் உள்ள இறங்கும். அந்த ரோஸ் பெட்டல்ஸ்ல இருந்து எசன்ஸ் உள்ள இறங்கும். 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். ஒரு 2 to 3 hours நல்லா ஆறணும். நம்மளுக்கு நல்லா ஹீட் போனதுக்கு அப்புறமா நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி இந்த ஆயிலை செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆயிலை நீங்க ஸ்மெல் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு நல்லா அந்த ரோஸோட ஸ்மெல் வரும். உங்களுக்கு ஆயில் இன்னும் நல்லா கான்சென்ட்ரேட்டடா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இதே மெத்தடை ஒரு 5 to 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணலாம். சேம் அதே மாதிரியே ரோஸ் பெட்டல்ஸை உங்களோட கண்டெய்னர்ல போட்டுட்டு நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க உள்ள ஆட் பண்ற ஆயில் வந்து ஆல்ரெடி நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல அந்த ஆயிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மறுபடியும் அதே மாதிரி 30 மினிட்ஸ் நீங்க டபுள் பாயிலிங் மெத்தட் பண்ணி திருப்பி அந்த ஆயிலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு மறுபடியும் அதே ப்ரொசீஜரை நீங்க ஃபாலோ பண்ணலாம். நான் வந்து என்னோட ரோஸ் ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு 2 டைம்ஸ் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணேன். எனக்கு வந்து நல்ல ஓரளவுக்கு கான்சென்ட்ரேட்டடா இருக்கு. ரோஸோட ஸ்மெல் அவ்வளோ சூப்பரா இருக்கு. இந்த ஆயிலை வந்து நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணலாம், ஃபேஸ்ல அப்ளை பண்ணலாம், நம்மளோட லிப்ஸ்ல அப்ளை பண்ணலாம். பேபிஸ்க்குலாம் நல்லா மசாஜ் பண்ணி விடுறதுக்கு இந்த ஆயிலை நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து ஸ்கின் லைட்னிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க அந்த காலத்திலேயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரோஸ் ஆயில் போட்டு பேபிஸ்க்குலாம் நல்லா மசாஜ் பண்ணி விடுவாங்க. ஸ்கின் லைட்னிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நம்மளோட ஸ்கார்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறைகிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். That's it guys. கண்டிப்பா நீங்களும் இந்த ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. பண்ணிட்டு எப்படி ஸ்மெல் இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல உங்களை பார்க்குறேன். Until then, bye bye.